வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க தெரியுமா, இது வந்து துளசி செடி. இது துளசி செடி. துளசி செடின்னா துளசி செடியில் 2 வகை இருக்குது. கருந்துளசி இருக்குது, பச்சை துளசி இருக்குது. இதுவும் பச்சை தான், ஆனால் கருந்துளசின்னு சொல்லுவாங்க இதை. அதனுடைய பூக்களை பார்த்தீங்களா, அந்த மொட்டு பாருங்கள், அதனுடைய பூவை பாருங்கள். இது வந்து பக்கத்தில் வந்து பாருங்கள், பார்த்திங்கன்னா தெரியும். மொட்டு அது பூத்து கருகிடுது, காஞ்சிடுது. இதுதான் விதையாக கீழே விழுந்து விதையாகிட்டு மறுபடியும் முளைக்கிறது. இந்த கருந்துளசி சளி, இருமல் இந்த மாதிரி இருந்தால் பிடுங்கி இலையை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம யாரும் செய்கிறதில்ல. இது வந்து லக்ஷ்மிக்கு உகந்ததுன்னு சொல்லுவாங்க. துளசி செடி இருந்தால் அது லக்ஷ்மி, மகாலட்சுமி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கருந்துளசி. இது வந்து வெள்ளை துளசின்னு சொல்கிறதில்ல, பச்சை. கருந்துளசியில் ஒன்று இருக்குது, இந்த மாதிரி பச்சையாக ஒன்று வரும். அது கருப்பாக வரும்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வரும். இது வந்து பச்சை தான். இது வந்து வெள்ளையாகவே இருக்கும், பச்சையாக இருக்கும். இது வித்தியாசம் பார்த்திங்கன்னா இலைகளில் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ வருதா பார்த்துக்க, இந்த மாதிரி வரும். இது வந்து இப்படி வரும், அது பச்சையாகவே இருக்கும் அந்த துளசி. இது அதனுடைய பூக்கள் இது பண்ணுங்க. இது வந்து நான் சொல்கிறது, தேள் கடித்தாலோ, விஷம் எது தீண்டினாலோ, தேனி கடித்தாலோ, இந்த இலையை பிடிச்சி இப்படி கசக்கி, இது நீர்ச்சத்து உள்ளது தான். இதை பிடுங்கி கசக்கி அந்த இடத்துல தேய்ச்சிட்டு ஒரு 10 இலையை சாப்பிட்டிங்கன்னா போதும், உடனடியாக விஷம் இறங்கிடும். எப்படிப்பட்ட விஷமும் இது இறங்கும். துளசி இலையை பயன்படுத்திக்கோங்க. நன்றி.